அப்புறம் என்ன பண்ணுறது, குழந்தைங்க கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோன்னு கேட்டால் கார் 10,000 பைக்கு 10,000. வேணாண்டா வாங்கடா போகலான்னு சொன்னால் கேட்கவே மாட்டாங்க. எனக்கு கார் வேணும் பைக் வேணும்னு. ஓகே அப்போ இது வந்து ட்ரையல் பார்க்குற பீஸ் தானே, வேறு பீஸ் புதுசாக வேணும்னு மேலேருந்து ப்ளூ கலரில் வண்டி எடுத்துகிட்டு வந்தார் பைக்கு. ஸ்ரவன் குட்டிக்கு கார் வந்து பிளாக் கலரில் எடுத்து கொடுத்தாரு. ஒரு வழியாக வாங்கிட்டு உடனே மதியானம் லஞ்சு சாப்பிடணும், பிரியாணி தான் வேணும் நாங்க. அதையும் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க. என் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, நான் சொன்னேன் வேணாம் இது எதுக்கு இப்போ இந்த செலவுன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, நான் சம்பாதிக்கிறதே பிள்ளைங்களுக்காக தான், பிள்ளைங்க ஆசைப்பட்டு அதுவும் அவன் குட்டி பையன் அழுகிறத பார்த்தா சாப்பிட மாட்டேன், எனக்கு பைக் இருந்தால் தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறான். சரி ஓகே இப்போ குழந்தை தானே போக போக சொன்னால் புரிஞ்சுக்கிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க. கூட்டிகிட்டு வந்தால் வீட்டில் வந்து செம்மையாக ஓட்டுறானுங்க. இது வந்து என் அண்ணன் பையன் ஓட்டுறான், இன்னும் மிச்சது ரெண்டும் என் பசங்க. பைக்குக்கு உடனே சிரவனும் பைக்குக்கு சண்டை போடுறான், அம்மா நான் ஒரு வாட்டி பைக் ஓட்டி பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பைக்கும் காரையும் மாற்றி மாற்றி ஓட்டிகிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே பசங்க சந்தோஷம் தாங்க, நம்ம சந்தோஷம். உங்களுக்கு தெரியாதுங்க ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கினா ஹாப்பின்னு, அவங்களுக்கு இது வாங்கினா தான் ஹாப்பின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே அவங்களுக்குரியதையும் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறோம், இதையும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. பாய்.